வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அமேசான் மெக்கானிக்கல் டர்க் எம்டர்க் ஐடியா நம்ம எப்படி சேவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். முக்கியமான சீக்ரெட் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். சடனாக என்ன ஆகும்னா பாஸ்வேர்டு வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு, இந்த மாதிரி மெசேஜ் நமக்கு வரும். இல்லை நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக வந்து லாக் அவுட் ஆகிடும். லாக் அவுட் ஆன பிறகு வந்து நம்ம சைன்இன் பண்ணால் இந்த மெயில் ஐடியில் இந்த ஐடியா இல்லைன்னு நமக்கு அந்த மாதிரி மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுக்கான தீர்வு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கவனமாக பாருங்கள். Amazon.com பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு டர்ன் அண்ட் 2 ஸ்டெப் கொடுத்தோம்னா நமக்கு வந்து முதல்ல வந்து மெயிலுக்கு ஓடிபி வரும். ஸோ மெயிலுக்கு அந்த ஓடிபியை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாம். மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு ப்ளே ஸ்டோரில் கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப் ஆர் ஏதாச்சும் ஒரு அத்தன்டிகேட்டர் ஆப் இருக்கும். நிறைய ஆர்டி ஆப் அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு வந்து நம்ம மெயிலில் லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணால் தான் நமக்கு வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஃபோன் வந்து ஸ்டோலன் ஆகிடுச்சு, அதர்வைஸ் ஃபோன் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா நம்ம வேறு ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த QR கோடு வந்திருக்கு பாருங்கள் Amazon.comல. இந்த QR கோடை வந்து நாம் மொபைலில் ஸ்கேன் பண்ணுறோம் அந்த அத்தன்டிகேஷன் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு. இப்போ அந்த ஆப் வழியாக வந்து நமக்கு ஒரு 6 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அண்ட் கண்டினியூ கொடுத்த அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இங்கே டோன்ட் ரிக்வயர் ஓடிபி ஆன் திஸ் ப்ரௌசர் கொடுத்துட்டு கீழே இருக்கிற எல்லோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு வந்து டர்ன் ஆன் ஆகிடும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்.